அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று 2025ஆம் ஆண்டு பெட்ச் மாணவர்களுக்கு இடம்பெற்ற பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் வந்த சில கேள்வி பகுதிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இது கட்டாயம் தரம் 10 மாணவர்களுக்கும் பிரயோசனம் அடையும் என்பதனால இதை பார்ப்பவர்கள் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நேரடியாக அந்த வினாவிற்குள் செல்வோம். ஸோ அந்த ஸ்கிரில் அந்த கேள்வி விளங்கும், அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. முதலாவது கேள்வியை பாருங்க. இறக்குமதி செய்யப்பட்ட பொருளொன்றின் பெறுமதி ரூபாய் 60,000 ஆகும். அதற்கு 14% தீர்வை அறவிடப்பட்டால் தீர்வை செலுத்திய பின் அதன் பெறுமதி யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இந்த கேள்விக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியும், தரம் 10 சதவீதம் என்ற பாடம் காணப்படுகின்றது. இந்த சதவீதத்தில் இறைவரி, தீர்வை வரி, வருமான வரி, வெட்வரி, அடுத்தது வட்டி, இப்படியான சில விடயங்களை பற்றி படித்திருப்பீர்கள். அப்போ முதலாவது கேள்வி தரம் 10 இடம்பெற்ற தரம் 10 காணப்படுகின்ற சதவீதம் என்ற பாடத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இறக்குமதி செய்யப்பட்ட பொருளொன்றின் பெறுமதி 60,000 என்று சொல்லப்படுது. அதற்கு 14% தீர்வை அறவிடப்பட்டால் தீர்வை செலுத்திய பின் பெறுமதி யாது? அப்போ தீர்வை பணத்தை கேட்கல. அப்போ இதை 2 முறையில் நீங்கள் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு தீர்வை பணத்தை கண்டு போட்டு அந்த 60,000 கூட்டும் போதும் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ தீர்வை பணம் எப்படி காணணும் என்ற உங்களுக்கு தெரியும். சதவீதம் என்பது 100 பெறுமதி. நீங்கள் 100 ரூபா பொருளை வாங்கினா அதற்கு நீங்கள் 14 ரூபா வரி கட்ட வேண்டும். அந்த வரி தான் தீர்வை வரி என்று உங்களுக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது அந்த பொருளின் பெறுமதிக்கு ஏற்ப மேலதிகமாக கட்ட வேண்டிய பணம் தான் தீர்வை வரி பணம். ஸோ 100 ரூபா பொருளை வாங்கினா நீங்கள் 14 ரூபா வரி கட்ட வேண்டும். அந்த பொருளினுடைய உண்மையான பெறுமதி 60,000 என்று சொல்லப்படுது. அப்போ 60,000 பெருக்கும் போது 2 பூஜ்ஜியமும் இந்த 2 பூஜ்ஜியமும் விட்டுப்பட்டால் 14 6ஆல் பெருக்கிக் கொள்வோம். ஸோ 6 தர 4 24, 2 4 போட்டால் 2 மீதி 1 6 6 2 8, அவங்களை விட்டு அந்த 2 சைபரையும் சேர்க்கும் போது கட்ட வேண்டிய தீர்வை பணம் 8,400. அப்போ தீர்வை பணம் கேட்கல, தீர்வை செலுத்திய பின் அதன் பெறுமதி யாது என்று கேட்கப்படுது. அப்போ மொத்த பெறுமதி என்று போட்டு விட்டு உண்மையான விலை 60,000 அதற்கான வரி பணம் 8,400 கூட்டும் போது 68,400 என்று அந்த முதல் கேள்விக்கு முதலாவது முறை ஊடாக இந்த விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மெத்தட் 2 எப்படி என்று சொன்னால், இப்போ கேள்வி உங்களுக்கு தெரியும், வரியை கேட்கல, மொத்த பெறுமதியை கேட்கான். அப்போ மொத்த பெறுமதியை கேட்டால் நீங்கள் இந்த வரி பணத்தை காணாமல் நேரடியாக இந்த விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதற்கான செய்முறை எப்படி என்று சொன்ன பிள்ளைகள், நீங்கள் பின்னத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சதவீதம் போடுற மெதட்டை பாருங்கள். நீங்கள் ரூபாய் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினா அதற்கான வரிப்பணம் 14% என்பது உங்களுக்கு தெரியும். 14% என்பது 100 மேல் 14, அதற்குரிய பின்னம். அப்போ நீங்கள் 100 ரூபாவுக்கு பொருள் வாங்கினா அதற்கு கட்ட வேண்டிய வரிப்பணம் 14 ரூபாய். மெத்தட் 2ல் நீங்கள் நேரடியாக இந்த விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் 100 ரூபாவுக்கு பொருளை வாங்கும் போது வரி 14 ரூபாய் கட்டணும். வாங்கின பணம் 100 ரூபாய், அதற்கான வரி 14. இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக 114 என்று போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் 100 ரூபாயோட பொருளை வாங்கும்போது வரி பணம் 14, வாங்கப்பட்ட பணம் 100, இந்த 2ம் சேர்த்து உங்களுக்கு மொத்த கோஸ்ட், மொத்த விலை 114 ரூபாய் செலவாகும். அதை நீங்கள் விளங்கி கொண்டு 100 மேல் 114, 20% என்றால் 100 மேல் 120, 100ஓட கூட்டி தந்த சதவீதத்தை 100ஓட கூட்டி போட்டுக்கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு தார
அதில் உண்மையான பெருமானம் வரி செலுத்துவதற்கு முதல் வாங்கப்பட்ட பெருமானம் 60,000. ஸோ 60,000 பெருக்கும் போது 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். அதன் பிறகு 114 600 பெருக்கும் போது 6 தர 4 24 2 மிச்சம் 4 போட்டால் 1 6 6 2 8 1 6 6 விட்டு அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது 68,400 என்று கிடைக்கும். அப்ப இதை 2 முறையூடாக செய்யலாம் கேள்வியை பொறுத்து. அப்ப தீர்வை வரிய கேட்டா தீர்வை பணத்தை கேட்டா ஆன்சர் 8,400 என்று வரும். கேள்வி தீர்வை செலுத்திய பின் மொத்த பெறுமதி கேட்கப்படுகின்ற காரணத்தினால நீங்க வரிய கண்டு அதனுடன் கூட்டினாலும் விடை வரும். வரிய காணாம நேரடியாக இந்த மெத்தட் டூலை நீங்க செய்தாலும் முதலாவது கேள்விக்கு விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.